ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடிலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலே நியாய தீர்ப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நியாய தீர்ப்பில் விசுவாசிகளுக்கு உண்டான அந்த நியாய தீர்ப்பு, அதிலும் விசுவாசிகள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பு நிற்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்க போகிற பலன் அப்படி எதன் அடிப்படையில் அந்த காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் பணத்தை குறித்து நாம் பார்த்தோம், கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம், தான தர்மத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம், நேரத்தை எப்படி செலவிடணுங்கிறத குறித்து நாம் தியானித்தோம். அதையும் தாண்டி இப்பொழுது இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் எப்படி ஓடுகிறோம் என்கிற காரியத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இதை தொடர்ந்து இதற்கு தொடர்பான இன்னொரு காரியத்தை குறித்து ஒரு அழைப்பாக அல்லது ஒரு காலாக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்பதாக இந்த எபிரேய நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிற பின்னணி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா இதனோட முழு எசன்ஸ் நமக்கு புரியும். இது மேகம் போன்ற திரளான சாட்சிகள்னு சொல்லும் பொழுது எதை குறித்து குறிப்பிடுகிறார்கள் என்றால், 11வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது விசுவாச வீரர்கள் பட்டியல் நம்ம பார்க்கிறோம். எப்படி அவங்க விசுவாசத்துக்காக நின்றாங்க, அவங்க எப்படி மரித்தாங்க அப்படிங்கிற காரியத்தை குறித்துலாம் தியானிக்கிறோம். இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்படின்னு சொல்கிறார். இந்த நம்மை அப்படின்னு சொல்லி அவர் யாருக்கு இதை எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இதை நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இல்லை அந்த புத்தகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்கும் பொழுது இந்த காரியம் புரிய வரும். இயேசுவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எழுதப்பட்டது போல் அது தெரியவில்லை. யூதர்கள், இயேசுவை பற்றி அறிந்தவர்கள், ஆனாலும் ரட்சிப்புக்குள் இன்னும் வரவில்லை. அதாவது எப்படி சொல்லலாம், சரின்னு தெரியும், ஆமாம் இது புரியுது, என்ன லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட், அதாவது பழைய ஏற்பாட்டில் நடந்த இந்த காரியங்களெல்லாம் நம்புகிறவங்க, இயேசுவை பற்றியும் கேள்விப்பட்டாங்க, ஆனாலும் முழுக்க இந்த ரட்சிப்புக்குள்ளே வராமல் அப்படி யோசிச்சுட்டு வெளியே நிற்கிறவங்க இவங்க. இந்த பின்னணியோடு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல என்ன அப்படின்னா, இவங்க இயேசுவை கிறிஸ்துன்னு அறிக்கையிடுறாங்க, ஆனாலும் இன்னும் என்ன பண்ணுன்னா ரட்சிப்புக்கு உள்ள இன்னும் வரலை. அப்படி இருக்கிறவங்க ரொம்ப தூரத்தில் இல்லை, ஓட்டத்தை இன்னும் ஆரம்பிக்கலை. அவங்களுக்கு அவங்க சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, முதல்ல பாரமான யாவற்றையும். பாரமான யாவற்றையும் சொல்லும் பொழுது இங்கே எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட், அதாவது பழைய ஏற்பாட்டில் யூதனே நீ இன்னும் பழைய ஏற்பாட்டின் முறைமையெல்லாம் நீ செஞ்சுட்டு அந்த பாரத்தை இன்னும் சுமந்துட்டுருக்கிற, ஆனால் ஆக்சுவலாக அது தேவையில்லை, அதை தூக்கி தூர வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று சொல்லும் பொழுது 2 காரியங்களை நம்ம இதில் யோசித்து பார்க்கலாம். ஒன்று, இந்த உலகத்திலே பிரதானமான பாவம் என்ன அப்படின்னா, யோவான் 6வது அதிகாரம் 8 முதல் 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததான் மிகப்பெரிய பாவம். அல்ல இப்படி சொல்லலாமா, இயேசுவை மட்டும் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னா எந்த பாவத்தையும் மேற்கொள்ள முடியும். அப்போ எல்லா பாவத்தை விட பிரதானமான பாவம் என்னென்னா இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதது. இப்போ இந்த பாவத்தையும் தள்ளிட்டு, இது போக மற்ற பாவங்களையும் உண்டு, பிலீவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய மற்ற தவறான காரியங்களையும் உதறிவிட்டு அப்படின்னு சொல்லி வருது. சரி, அப்போது இந்த வசனத்தில் என்னெல்லாம் இருக்குது? முதலாவது, பாரமான யாவற்றையும் அப்படின்னா முறைமைகளை தூக்கி தூர போட்டு. 2வது, சுற்றி நிற்கிற பாவத்தையும், இயேசுவை இரட்சகர் என்று அறிக்கையிடாத பாவத்தை தூர போட்டு. சரி, அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் சுற்றி நிற்கிற சின்ன சின்ன பாவங்களை தூக்கி தூர போட்டுட்டு எதை நோக்கி ஓட வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். 1. 2வது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும். 2. 3வது, பொறுமையோடு ஓட வேண்டும். 3 காரியங்களை குறித்து அங்கே அந்த தேவ மனிதர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது, இந்த பாரமான யாவற்றையும் அப்படின்னு குறித்து சொல்லும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ரிச் பஃபே போகிறீங்க, ஒரு வெட்டிங் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நல்லா நீட்டாக கோட் சூட் போட்டு அப்படியே நல்லா பிளேசர் எல்லாம் போட்டு நீங்கள் போவீங்க, டை எல்லாம் கட்டி. ஆனால் அதே நேரம் இப்போது டக்குன்னு ஈவினிங் ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, விளையாட போனோம் அப்படின்னா அதே கோட், அதே சூட், டை, பிளேசர் இதோட போய் விளையாட முடியுமா? விளையாட முடியாது.
இந்த ஓட்டத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு ஜெர்சியை போட்டுட்டு ஒரு கேஷுவல் வேரோட அப்படியே வந்து விளையாட தான் விளையாட முடியும். அப்போது இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய ஸ்போர்ட்டில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஹிண்ட்ரன்ஸாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவான். அதே மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஓடும் பொழுது இந்த ஓட்டத்திற்கு தடை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது இதை ஸ்லோ பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை இதை ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு யாராக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை உதறி தள்ளிவிட்டு ஓடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் வேதத்தை படிக்கவா இல்லை காலையில் மொபைலை பார்க்கவான்னு ஒரு மொபைல் ஒரு தடையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பாரமான யாவற்றையும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்னால நாம் ஆண்டவரை தேடக்கூடிய காரியம் ஸ்லோவாகிட்டு இருக்கு, இவர் கூடயே சேர்ந்து இவர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா பாரமான யாவற்றையும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தள்ளி போட்டுட்டு சுற்றி இருக்கிற பாரமான யாவற்றையும் உதறிவிட்டு லக்கை நோக்கி அப்படின்னா நம்ம பார்வை முழுக்க இயேசுவை நோக்கியே இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். 2 சின்ன பசங்க பனி பொழிந்து இருக்கக்கூடிய அதில் ஒரு போட்டி வச்சாங்க. யார் இங்கே இருந்து நேர்கோடு அந்த மரத்து வரைக்கும் நேர்கோடை யார் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க வேறு வேறு இடத்துல இருந்து கிளம்புனாங்க. கிளம்புன உடனே மரம் நடுவில் நிற்குது. இங்கேருந்து இவர் கிளம்பி இந்த பையன் கிளம்பி வரான், இங்கேருந்து இந்த பையன் கிளம்பி வரான். ஓகே, ரெடி, ஸ்டார்ட், 1 2 3 ஸ்டார்ட். 2 பேரும் வராங்க. வந்த ஒரு பையன் அப்படி வருவான், பின்னால் கரெக்டாக கோடு இருக்கான்னு செக் பண்ணி கேர்ஃபுல்லாக பின்னால் திரும்பி பார்த்து செக் பண்ணிட்டு வந்துட்டான். இன்னொருத்தன் திரும்பியே பார்க்கல, அவனும் வந்துட்டான். ஆனால் வந்து நின்று பார்த்தா இந்த திரும்பியே பார்க்காம வந்தான்ல அவனுடைய பாதை ரொம்ப நேராகவும் ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்த்தான்ல அவனுடைய பாதை ஜிக்ஸாக்காகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எப்படா உன்னால் முடிஞ்சுதுன்னு அவன் சொன்னான், நான் வேறு எதையுமே பார்க்கலடா, நேராக மரத்தை பார்த்து நடந்தேன். லக்கை நோக்கி அப்படின்னா லுக் அட் ஜீசஸ், இயேசுவை மாத்திரம் பார்த்து நம்ம நடந்தோம் அப்படின்னா இந்த ஓட்டத்தை சீராக முடிப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா லுக் அரவுண்ட் ஆல் த வின்னர்ஸ். நம்மளை சுற்றி மேகம் போன்று இருக்கக்கூடிய திரளான சாட்சிகளை பாருங்கள், சுற்றி பாருங்கள். 2வது லுக் அட் யுவர் செல்ஃப், உங்களை பாருங்கள். உங்களுக்குள்ளே ஏதாவது குப்பை ஏதாவது பாரம் இருக்கா அதை எடுத்து தூர போட்டுருங்க. 3வது லுக் அட் ஜீசஸ், அந்த மரத்தை பாருங்கள், லக்கை பாருங்கள். திருப்பி சொல்கிறேன், 1 லுக் அரவுண்ட் யூ, இதுதான் எபிரேயர் 12:1. அடுத்து லுக் அட் யூ, இது பாரமான யாவையும் ஏதாவது இருக்குதா எடுத்துட போட்டுருங்க. அடுத்து லுக் அட் ஜீசஸ், லக்கு யார் அவரை நோக்கி பாருங்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம், நம்ம ஓட்டத்தில் ரொம்ப சரியாக ஓடுவோம். இன்னும் அதையும் தாண்டி அதில் ஒரு சில வார்த்தைகள் வரும் பொழுது என்டியூரன்ஸ், பொறுமையோடே அப்படின்னு இருக்குது. இதை என்டியூரன்ஸ் சொல்லலாம், ஃபோபியரன்ஸ்னு சொல்லலாம், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே அந்த 11வது அதிகாரத்தில் சொல்லக்கூடிய பரிசுத்தவான்களை பார்க்கலாம். ஆனால் அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா லுக் அட் ஜீசஸ், படைத்தவரை படைக்கப்பட்டவன், அதாவது சிருஷ்டி கர்த்தாவை சிருஷ்டி துப்புது, ஏளனம் பண்ணுது. கொஹாட் கிட்டத்தட்ட 600 பேர் ஒரு நாள் முழுக்க, ஒரு இரவு முழுக்க 600 பேர் யூதருடைய ராஜா வாழ்க, கையில் ஒரு கம்பை கொடுக்க வேண்டியது, முள்முடி சுட்ட வேண்டியது, கூட்ட வேண்டியது, யாரு கூட்டினான்னு சொல்லு, இப்படி நாள் முழுக்க மார்க் பண்ணும்போது கூட அவர் அந்த என்டியூரன்ஸ். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது போகிற வாரமெல்லாம் பரியாசம் பண்ணினான், பக்கத்தில் தொங்கிட்டு இருக்கவன் பரியாசம் பண்ணான். லுக் அட் த ஃபோபியரன்ஸ், லுக் அட் த என்டியூரன்ஸ். இதை விடவா அதிகமாக நாம் கோத்ரூ பண்ணிட்டோம். சரி, அவரை பிடிச்சிக்கணும், அவரை பார்க்கணும். இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னா பவுல் எழுதுகிறார் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் இந்த ஓட்டத்தை உறுதியாக தொடர்ந்து சரியாக ஓடணும்னா இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஏன் இந்த ஜீவ வசனம் தான் நம்மளை ரட்சித்தது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். இந்த ஜீவ வசனம் தான் நமக்கு வல்லமையை தருது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டோம் அப்படின்னா இதனால தான் பிறந்தோம், இதனால தான் வாழ்கிறோம், இதனால தான் ஜெயிப்போம். வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 15:57 சொல்லும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, மாம்சத்தில் வந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் இந்த ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க முடியும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நியாய தீர்ப்பின் பொழுது இந்த ஓட்டத்தை நாங்கள் எப்படி ஓடினோம்? ஒருவேளை ஜிக்ஸாக்கா ஓடுறோமா, இல்லை லக்கை பார்த்து நேராக சீராக பொறுமையோடு எங்களுக்கு முன்னே இருக்கிற சாட்சிகளை பார்த்து லுக் அரவுண்ட் அஸ், எங்களுக்குள்ள நாங்கள் பார்த்து தேவையில்லாத பாரமான எல்லாவற்றையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நேராக இயேசு என்கிற லக்கை நோக்கி ஆண்டவரே பொறுமையோடு எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் ஆண்டவரே எங்களுக்குன்னு நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்களோ, என்ன திட்டமோ என்ன சித்தமோ அதில்படி மாத்திரம் நாங்கள் நடந்து இந்த வாழ்க்கையை இந்த விசுவாச ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.